ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 முதல் கிரகணம் மார்ச் மாதம் நிகழ இருக்குது. இந்த கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருடத்தில் 2025 வரக்கூடிய முதல் கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை, இருந்தாலும் அந்த கிரகணம் நிகழும்போது கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணம்னா சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் போகும்போது பூமியின் நிழல் சந்திரனை முழுசாக, அதாவது முழுவதுமாக மறைச்சிக்குது. அதனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த தடவை வரக்கூடிய சந்திர கிரகணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சிகப்பு நிறத்தில் நிலா இருக்கும், சந்திரன் இருக்கும். இந்த தடவை வரக்கூடிய சந்திர கிரகணம் பெணும்பிரல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:27 தொடங்கி பிற்பகல் 3:30 வரை இந்த சந்திர கிரகணம் நிகழும். மொத்தம் 6 மணி நேரங்கள் இந்த சந்திர கிரகணம் நிகழும். இந்த சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் நம்ம இந்தியாவில் வருது. அதனால் கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி செக்கப்புக்கு போயே ஆகணும், இல்லை டெலிவரி பெயின் வந்துடுச்சு அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக போகலாம். மித்தபடி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிலும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கிரகண நேரத்தப்போ இன்னும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் போகலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் நிகழும்போது ரொம்ப எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. அதாவது லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. காலையிலையும் மத்தியானமும் கிரகணம் 6 மணி நேரத்துக்கு மேலே இந்த கிரகணம் நிகழுது. அதனால் நீங்கள் சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, அப்புறம் ரசம் சாதம், தயிர் இந்த மாதிரிலாம் லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ் அசைவ உணவுகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதனால் லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது கத்தி, கத்திரிக்கோள், ஊசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கதிர்வீச்சு, நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஊசி வச்சு தைக்கிறது, அப்புறம் தையல் மிஷினில் தைக்கிறது அந்த மாதிரிலாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருட்கள்லாம் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்ய வேணாம் அந்த கிரகண நேரம் முடியும் வரை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம், லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் ஃபோனும் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ரேடியேஷனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்ரூம் வெளியே இருக்கலாம், போகலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். தாராளமாக போகலாம். உங்களை ஏதாவது ஒரு ஷாலோ இல்லை துணியோ வச்சு கவர் பண்ணிட்டு போங்க. அப்புறம் சாப்பிட்லாமா, தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும்.
தாராளமாக எல்லாம் பண்ணலாம். சாப்பிடும்போது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் தண்ணி வந்துட்டு அதிகமாக குடிக்கணும். அந்த கிரகண நேரத்தப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கும், அதனால தண்ணி ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுனாலும் தூங்கிக்கலாம். வெளியே போகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா போய்க்கலாம். இந்த கிரகணம் வந்து மித்த நாடுகள் ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக், அண்டார்டிக் பகுதிகளெலாம் வந்து இந்த கிரகணம் வந்து தெரியும். சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.